நம்ம அன்றாட வாழ்க்கையில் தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். தண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? குடிக்க, குளிக்க, மற்ற விஷயங்கள், துணி துவைக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது நம்ம ஓரளவுக்கு பயன்படுத்துகிறோம், தண்ணீரை மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற டீ, நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே தண்ணீர் செலவு பண்ணுறோம் அப்படின்றத சொன்னால் அதிசயமாக இருக்குல்ல. இந்த இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஒரு ஒரு தட்டில் இருக்க சாப்பாடு தயாராகிறதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 2500 3000 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ரொம்ப அதிசயமாக இருக்குல்ல. டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நம்ம குடிக்கிற ஒரு கப் டீ தான் நம்ம நினைக்கிறோம். அந்த கப்பில் இவ்வளோ இருக்குமா, இவ்வளோ தான் நீர் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த நீருக்குள்ள 140 லிட்டர் தண்ணீர் இருக்கு. இதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விர்ச்சுவல் வாட்டர் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ அரிசியில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். 1 கிலோ அரிசி தயாராகிறதுக்கு 2500 3000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு கப் காஃபிக்கு 140 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. நம்ம யூஸ் பண்ணுறோம் ஜீன்ஸ் பேண்ட், அதுக்கு எவ்வளோ நினைக்கிறீங்க? 7000 10,000 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் தேவைப்படுது நம்ம யூஸ் பண்ணுற ஜீன்ஸ் பேண்ட்டு. அதிசயமாக இருக்குல்ல, ஆச்சரியமாக இருக்குல்ல. இது எல்லாமே இப்படி தான். இப்போ ஜீன்ஸ் பேண்ட் எப்படி வருது? நமக்கு முதல்ல ட்ரெஸ் எப்படி வருது? இப்போ முதல்ல நூல் எப்படி வருது? பஞ்சுலேருந்து வருது. பஞ்சு எதுலேருந்து வருது? பருத்தி. அது பருத்தி என்ன கலரில் இருக்கும்? ஒயிட்டு. பொதுவாக ஒயிட்டுக்கு எந்த கலரு சாயம் எதுவுமே பூச தேவையில்லை, அப்படியே ஒயிட்டாகவே நம்ம கிடச்சோம். சில இதில் கலக்குறாங்க, ஒயிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கலக்குறாங்க. அதனால கலர் சேர்க்கிற ஆடைகள், நான் போட்டிருக்க ட்ரெஸ் இருக்குல்ல, இந்த கருப்பை சேர்க்கறது பல வண்ணங்கள் சேர்க்கப்பட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் அதிகமாக ட்ரெஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையா? அதுதான் இப்போ அடுத்தடுத்து பார்க்கலாம். எதுலேருந்து எதற்கு எப்படி எவ்வளோ நீர் களவு போகுது அப்படின்னு பார்க்கலாமா? எதற்கு எவ்வளோ நீர் தேவைப்படுது, மழை நீராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு கிலோ கோதுமைக்கு 1300 லிட்டர். நம்ம 1 கிலோ கோதுமை இவ்வளோதான், அதுக்கு 1300 லிட்டர் தேவைப்படுது. அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. நம்ம தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாதுல்ல. அது நீரோட கொள்ளளவு 1300 லிட்டர். 1 கிலோ மாட்டு இறைச்சி 15000 லிட்டர். மாட்டு இறைச்சி எப்படிப்பா தண்ணியாக இருக்கும் அப்படின்னா, மாடு என்ன சாதாரணமாக வளர்த்த முடியுமா? மாடு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். சும்மா சொல்லுவாங்க, நீலாம் மாடு மேய்க்கதாண்டா லைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மாடு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மாட்டுக்கு அதோட நம்ம யூஸ் பண்ணுற அந்த மாடு குடிக்கிற தண்ணீர் அதுலேருந்து வர கணக்கு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. 15000 லிட்டரு. 1 கிலோ கோழி, 1 கிலோ நாட்டுக்கோழி என்ன விலை? நாங்கள் வளர்க்குறோம், அதனால சாப்பிட்றோம். எனக்கு விலை தெரியல, தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். 1 கிலோ நாட்டுக்கு கோழி 4003 லிட்டரு. பார்த்துக்கு கோழி என்னப்பா 4003 லிட்டரு. ஒரு கப் காஃபி நான் முன்னாலே சொன்ன மாதிரி 140 லிட்டர். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு 7000 10,000 லிட்டர். அப்போ இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம நாட்டில் இருந்து சில பொருட்களை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். மறைமுகமாக நம் நாட்டில் இருக்கிற நீர் வளத்தையும் நம்ம அதிக நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண வேண்டிய தேவையாக இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். இறக்குமதி பண்ணும்போது அந்த நாட்டின் நீரையும் நாம் இறக்குமதி பண்ணிக்கிறோம். இதுதான் நீர். சில நாடுகள்லாம் ஆரஞ்சு நல்லா விளையும். ஆரஞ்சு மூலியமா நீர் அதிகமாக கலவு டபக்குன்னு ஆரஞ்சு நிப்பாட்டு அப்படின்றாங்க. ஏற்றுமதி அவங்க நாட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஏற்றுமதி இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களோட நீர் வளம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்துக்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு இதுலையும். நம்ம ஊர் சிவகங்கையில் ஆரஞ்சு அந்த காலத்தில் விளைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட விளையுதான்னு தெரியல. மண் நிறைய சீமக்கருவையில் அதிகமாக மண்டி போனதுனால இன்னைக்கு நம்ம மண் வளம் கெட்டுச்சா என்னன்னு கூட நம்மளால தெரியல. அன்னைக்கு மருதுவாண்டியர் காலகட்டத்தில் அவங்க வெள்ளையர்களோட ஒரு நட்பாக இருந்த சூழ்நிலையில் மருதுவாண்டியர் எனக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தாரு. அந்த சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் உலகம் முழுக்க எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லை அப்படின்னு வெள்ளைக்காரர்கள் அவர்களோட குறிப்பில் இருக்கு. அவங்களோட இந்த மாதிரி கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. அவங்க உலகம் பூரா பல நாடுகளில் இது பண்ணாங்க.
அவங்களே சொல்லியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ சுவையான ஆரஞ்சு பழம் நம்ம ஊரில் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்போ நீர்வளம் அதிகமாக சிவகங்கையில் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு சிவகங்கையை வந்து வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம கண்ணட்டுக்கு வருவோம். அப்போ இந்த நீர் வளத்தை நம்ம ரொம்ப பாதுகாக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட பொருட்களுக்குள்ள சிக்கனமாக பயன்படுத்தணும் நீர் வளத்தை. நம்ம நாடுகள் கவர்மெண்ட் இந்த ப்ராடக்டெல்லாம் அதிகமாக நீர் இருக்கிறது, இது அடுத்த நாட்டுக்கு கலந்து போகக்கூடாது அப்படிங்கும்போது குறிப்பிட்டு பொதுவாக வந்து ஏற்றுமதி இறக்குமதி இல்லாமல் ஒரு நாட்டால் இருக்க முடியாது. முடிந்த அளவு அதை தவிர்க்கலாம். இந்த அதிகமாக நீங்கள் கோழியை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோழி முட்டையில் இவ்வளோதான் இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே நிறையா தண்ணி, லிட்டர் தண்ணி இருக்குது. அந்த கோழின்னா சும்மா வரும், அந்த அது சாப்பிடக்கூடிய நீர், அதுலேருந்து வர நீர். முட்டைக்கு எவ்வளோ விர்ச்சுவல் வாட்டர்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, சில நாடுகளில் முக்கியமாக நீர் தான் ரொம்ப முக்கியமான நீர் பொருளாதாரம். சில நாடுகள் வறட்சி மிகுந்த நாடுகள், அந்த நாடுகளில் இந்த மாதிரி செயல்பட தொடங்கி விட்டார்கள். நான் ஏன் இப்போ சொன்னேன்னு தெரியுமா, நம்ம நாட்டில் செய்யணும் அப்படின்ட்டு. சில நாடுகளில் இதை தொடங்கி விட்டார்கள். அதிகமாக நீரை உறிஞ்சுகிற பொருட்களை ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதிகமாக சரி ரைட்டு, நம்ம நாட்டில் இப்போ விவசாயம் இதில் இவ்வளோ லிட்டர் தண்ணி குடிக்குதான், வேண்டாம் இது ஏற்றுமதி வேணும்னு நம்ம மற்ற நாட்டிலேருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நீர் வளத்தை பாதுகாக்கிறார்கள். இது போல நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நாட்டில் என்ன செய்கிறோம்னா, நம்மளும் இதே போல நம்ம நாட்டின், இப்போ நான் உதாரணத்துக்கு சிவகங்கை சொன்னேன், இது பல ஊரில் நடக்குது. இப்போ திருப்பூர்லாம் அதிகபட்சம் இப்போ நம்ம சொல்கிறோம் சாயம் கழிவு அதில் கலந்துருச்சு இதில் கலந்துருச்சு அப்படின்னு நம்ம நிறையா பேசுகிறோம். முடிந்த அளவு இந்த மாதிரி நச்சு முடிந்த அளவுக்கு நம்ம நாட்டு இயற்கை கேடாததை அரசாங்கமும் செய்யணும், மக்களும் நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் சேமித்து நம் நாட்டை வளமான நாடாக மாற்றுவோம். இன்னொரு அருமையான காணொலியை மீண்டும் இணைகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.